தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்போம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. என்னாகமம் 13:2. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்திலே கானான் தேசத்தின் எல்லை வரைக்கும் போய் சேர்ந்து விடுகிறார்கள். இப்பொழுது கானான் தேசம் மிக அருமையான பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் மோசே தலைமையிலே ஆண்டவர் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து. ஆனால் செல்லுகிற வழியிலே இந்த மக்கள் அதை நம்ப முடியாமல் தமக்கு முன்பதாக சென்று மனிதர்கள் போய் அதை பார்க்கும்படியாய் அவர்களுக்குள்ளாய் அவிசுவாசம் வந்து விடுகிறது. மறுபடி ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர்களில் 12 பிரபுக்களை சுற்றி பார்ப்பதற்கு அனுப்பப்பட்டு அதனை அப்படியே உபாகமம் 1:22 வாசிக்க முடியும். ஆண்டவர் ஏற்கனவே கானான் தேசத்தை சோதித்து பார்த்து இது செழிப்பான நலமான தேசம் என்பதை உறுதி செய்த பின்பதாகவே ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்து வாக்கு பண்ணினதை சுதந்திரிக்கும்படியாய் அனுப்பி வைக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை அவர்களால் நம்ப முடியாமல் சோதித்து பார்க்கும்படியாய் மனிதர்களை தமக்கு முன்பதாக அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறதை வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே அது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்த ஆண்டவராய் சோதித்து பார்த்து நலமானதை மாத்திரமே நமக்கு தரும்படியாய் அவருடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றும்படியாய் அந்த இடத்திலே மாத்திரம் கொண்டு போய் நம்மை நிலை நிறுத்தும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்களும் நானும் நம்ப முடியாமல் அந்த ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அவமாக்கி போட்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாச வாழ்விலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? இந்த ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து வருகிறதை வேதம் பதிவு செய்கிறதே. இந்த ஜனத்தாரிடம் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை, உண்மை தன்மையை அறிந்து கொள்ள விரும்பி இந்த மக்கள் தங்களுக்கு முன்பதாக மனிதரை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறதை வேதம் பதிவு செய்திருக்கிறதே. கடைசியில் என்ன நடைபெறுகிறது? இந்த பொல்லாத சந்ததியார் என்று வேதம் பதிவு செய்கிறது. காலை மாத்திரமே தேசத்திற்குள்ளே செல்ல முடியும் என்று சொல்லப்படுகிறது வேதம் பதிவு செய்திருக்கிறதே. அதற்கு பின்பதாக நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. உங்கள் நிமித்தம் கர்த்தர் என் மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டதை மோசே அப்படியே இந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு பலருடைய அவிசுவாசத்து நிமித்தம் சிலருடைய ஆசீர்வாதம் பாதிக்கப்படுகிறதே, நம்முடைய ஆசீர்வாதமும் பாதிக்கப்படுகிறதே. நாமும் பரம கானானுக்குள் நுழைந்து விடாதபடி பொல்லாத பிசாசானவன் நமக்குள்ளாய் இன்றைக்கு விசுவாசத்தை அப்படியே தட்டி பறித்து அவிசுவாசத்தை ஊட்ட நினைத்து போராடி கொண்டிருக்கிறதை அறிந்தவர்களாய், ஆண்டவரே நானும் விசுவாசித்து நடக்கிறேன், ஆண்டவரே தரிசித்து நடக்கிற ஒரு பாத்திரமாய் அல்ல, உம்முடைய கரத்திலே எங்களை தத்தம் செய்கிறோம், இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம்.